ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை பவுலா, இன்னைக்கு இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நிறையா திருமுழுக்கில் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்ம வீட்லேயும் எத்தனை பேர் திருமுழுக்கு வாங்குறாங்க. அது ஒரு வாடிக்கையாக போயிட்டுற பொழுது இயேசுவினுடைய திருமுழுக்குன்னு சொல்கிறது அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மையப்புள்ளி. ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபாதர், திருமுழுக்கு அப்படின்னாலே திரு அவையினுடைய ஒரு உறுப்பினராகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆமாம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் திருமுழுக்கு பெற்றார் அப்படிங்கிற இந்த விழா அவர் இந்த மக்களோடு இந்த மண்ணோடு ஒரு அற்புதமான உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், மக்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறத அது உணர்த்துது. ஆமாம், கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் கடவுள் சொல்கிறாரு தூய ஆவியின் வழியாக, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு. கடவுள் எப்படி இந்த மக்களை ஏற்றுக்கொண்டாரோ, அவர்கள் அளவுக்கு இறங்கி அவர்களை அன்பு செய்ய தொடங்கினாரோ, அந்த செயலை குறித்து கடவுளே மகிழ்ச்சி அடைவதை நம்ம பார்க்குறோம். அப்போது நானும் என்னுடைய திரு அவையோடு கொண்டிருக்கிற அந்த உறவில், அந்த என்னுடைய கடமைகளை, இது என்னுடைய திரு அவை அப்படிங்கிற ஒரு உணர்வில் நான் மகிழ்வடைகிற பொழுது என்னுடைய கடவுள் தந்தை இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. கட்டாயம். இந்த துதி ஆராதனையில் நாம் தொடங்க இருக்கிறோம். இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை ஆரம்பிக்கிறோம். அந்த பாடலில் 3வது வரி சொன்னோம்னா, அவர் இல்லம் வாழ எந்த இதயம் ஏங்கி தவிக்குதே அப்படின்னு சொல்லி வருது. திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உலகத்தில் யார் நம்ம இகழ்ந்தாலும் ஒதுக்கினாலும் தள்ளினாலும் ஆண்டவருடைய இல்லத்திலே நம்முடைய இதயம் ஏங்கி தவித்ததென்றால் அவர் இல்லத்திற்கு நாம் செல்கிற பொழுது அதே வார்த்தை நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நீரே என் அன்பார்ந்த மகன், உம்மை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன், உம்மை நினைத்து நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறது. எனவே ஆண்டவர் இல்லத்தை நோக்கி பயணித்தவர்களாக இந்த பாடலை பாடி மகிழ்வோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய துதி ஆராதனை நிகழ்விலே இயேசுவினுடைய திருமுழுக்கு நிகழ்வை நாம் அனைவரும் சிந்தித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய திருமுழுக்கு நிகழ்வை 3 நற்செய்தியாளர்கள் தங்களது வரிகளிலே எண்ணத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. 4 நற்செய்திகளில் 3 நற்செய்தியாளர்கள் இயேசுனுடைய திருமுழுக்கை மையப்படுத்தி நற்செய்தியினுடைய தொடக்கமாக கொண்டிருப்பது என்பது அது அவ்வளவிற்கு முக்கியம் வாய்ந்த ஒன்றாக அது இருந்திருக்கிறது என்பதை வாசிப்பாளர்களுக்கு, இயேசுனுடைய வாழ்வை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். இயேசுனுடைய திருமுழுக்கு யோர்தான் ஆற்றுக்கரையிலே திருமுழுக்கு யோவானுடைய மிக சிறப்பான ஒரு தலைமைத்துவத்திலே நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. கடவுளை யாரும் இதுவரை காணவில்லை என்று இருந்த ஒரு சூழலில் எல்லாம் இயேசுவில் காணப்படுகிறது என்பதை உலகிற்கு அறிவித்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அது அமைகின்றது. தந்தை, மகன், தூய ஆவி என்று சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சங்கமம் அங்கு நடந்தேறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கமம் எல்லாருடைய மத்தியிலும், எல்லாருடைய திருமுழுக்கிலும் அது பிரதிபலிக்கின்றது என்பதை உணரச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கின்றது. நாம் அனைவருமே கிறிஸ்தவர்களாக, திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு, தந்தை கடவுள், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரில் சங்கமித்திருக்கின்றார் என்பதை எந்த நேரத்தில் நாம் உணர்கிறோமோ அந்த நேரத்தில் கடவுள் நம்மையும் பார்த்து, நீரே என் அன்பார்ந்த மகன், நீரே என் அன்பார்ந்த மகள், உம்மில் நான் பொறிப்படைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இத்தகைய உணர்வோடு இந்த பாடலை நாம் தியானிப்போமா? அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே, என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. சோகங்கள் பல கோடி சூழ்ந்திடும் வேளை உன் சிறகினுள் என்னை மூடி அடைக்கலம் தர வேண்டும். சோகங்கள் பல கோடி சூழ்ந்திடும் வேளை உன் சிறகினுள் என்னை மூடி அடைக்கலம் தர வேண்டும். உந்தன் புது உறவிலே கவலை எல்லாம் மறந்து, உந்தன் புது உறவிலே கவலை எல்லாம் மறந்து, உலகெல்லாம் நற்செய்தி பணியினை தொடர்வே. அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம்.
அரவணைக்கும் அன்பு தெய்வமே. வாழ்வினில் தடைகள் தொடர்ந்து வந்தாலும் உன் வல்லமை கரம் என்னில் இருந்திட வேண்டும். வாழ்வினில் தடைகள் தொடர்ந்து வந்தாலும் உன் வல்லமை கரம் என்னில் இருந்திட வேண்டும். உந்தன் நல் துணையிலே பாதையினை தெளிந்து, உந்தன் நல் துணையிலே பாதையினை தெளிந்து, எந்நாளும் நிறைவாழ்வு பயணம் செல்வே. அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே, என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. ஆண்டவருடைய திருமுழுக்க நம்ம எல்லாருமே இன்றைக்கி தியானிச்சுட்டு இருக்கிறோம். அழகான பாடல்கள். நீங்கள் திருமுழுக்க குறித்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் பிறந்த அடுத்த நாள் எனக்கு திருமுழுக்கு கொடுத்ததா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. அந்த திருமுழுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. நான் பங்குசாமியாராக போகிறது அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது 94 முதலாக ஒரு சப்ஸ்டேஷன் ஆண்டிப்பட்டின்ற ஒரு ஊரில் தான் நான் முதலாக திருமுழுக்கு கொடுத்தேன் ஒரு குழந்தைக்கு. அவங்க அக்காவுக்கு பேர் நான்சி, அதனால் நான் அவளுக்கு வின்சின்னு பேர் வச்சேன். அவளுடைய திருமணத்தை நான் தான் ப்ளஸ் பண்ணேன். அது எப்பொழுதுமே அவளும் ப்ரைடாக சொல்லிக்குவா, எங்கள் மாமா தான் எனக்கு பொதுவாக அவங்க வீட்டில் என்னை ரொம்ப சொந்தம் கொண்டாடுவாங்க. மாமா தான் எனக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க, அவங்க தான் மேரேஜ் ப்ளஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு குருத்துவ வாழ்க்கையில் இந்த திருவருட்சாதனங்களை நம்ம அந்த மக்களோடு இணைந்து கொண்டாடுவது, இந்த திருமுழுக்காக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், புதுநன்மையாக இருக்கட்டும், இல்லை நோயில் பூசுதலாக இருக்கட்டும், நற்கருணையாக இருக்கட்டும். நோயில் பூசுதலை சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது ஒரு சப்ஸ்டேஷனில் தான், தேனியில். நான் முதலாக அங்கே பூசை வைக்க போனேன், ஞாயிற்றுக்கிழமை பூசை. அப்போ அங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் பட்டாளம்லாம் பூசை முடிஞ்சால் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் எடுக்கணும். கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது என்னை ஃபாதர்னு கூப்பிட்டாங்க. என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, கிளவி இங்கே ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டே கிடக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் அவங்களுக்கு நோயில் பூசுதல் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாங்க. சரி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு தெருவு தான் திரும்பியிருப்பேன். அந்த கிளவி செத்து போச்சு. உடனே பசங்களாம், டேய் சின்ன சாமியார் ரொம்ப பவர்றா அப்படின்னு. அதாவது அது புரிதல், ஒரு திருமுழுக்கா இல்லாட்டி நோயில் பூசுதல், இதனுடைய புரிதல் இருக்கீங்களா? நோயில் பூசுதல் கொடுத்தா ஒருத்தவங்க உடனே செத்துடணும். ஞான திருமுழுக்குன்றது அது பேர் வைக்கிறது. இது மாதிரியான ஒரு சரியான புரிதல் மக்கள் மத்தியில் இன்றைக்குமே நல்லா படித்தவங்க மத்தியிலுமே ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத இருக்கிற ஒரு சூழலை நம்ம திருச்சபையில் பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரியான கொண்டாட்ட நேரங்களில் இந்த திருவருட்சாதனங்கள், குறிப்பாக இந்த நுழைவு திருவருட்சாதனம் சொல்கிற இந்த திருமுழுக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு திருவருட்சாதனம். இவைகளை குறித்த ஒரு புரிதல் நமது வாழ்வில் நன்றாக இருக்கணும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த சாந்தம் கலைத்தரும் நிலையம் இந்த 7 திருவருட்சாதனுடைய அடிப்படையிலும் ரொம்ப அழகான குறும்படங்கள் செய்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேருந்தே செஞ்சுருக்கிறாங்க, அந்த காலத்தில். அதனால் இன்றைய நாளில் ஆண்டவருடைய திருமுழுக்கை நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நம்முடைய திருமுழுக்கு, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போப் ஃப்ரான்சிஸா இல்லை போப் ஜான் பால் II தெரில, அவங்க ஒரு தடவை இதே நாளில் ரோமில் நான் இருக்கின்ற பொழுது
அவர் ஃப்ரான்சிஸ் தான் நினைக்கிறேன். அவர் இட்டாலியனில் சொல்லி முடித்தார், ஓஜியோ தான் உன் கோம்பித்தோ அப்படின்னு. அதான் உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டு பாடம் தரேன். ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய திருமுழுக்கு நாள் ஏது அதை போய் கண்டுபிடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறந்த நாளை விட உங்களுடைய திருமுழுக்கு நாள் தான் ரொம்ப முக்கியம். அதை போய் நீங்கள் எந்த நாள்னு கண்டுபிடிங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த அனுபவ பகிர்வில் நான் திருமுழுக்கு பெற்ற நாள் எந்த நாள், பிறந்த நாள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் திருமுழுக்கில் தான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக சுவீகரிக்கப்படுகிறோம். அதனால் அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம். கடவுளின் பிள்ளைகளாய் நாம் ஒளியின் மக்களாய் இருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம், கடவுளால் நாம் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாட்டமாக இந்த பாடலை நாம் பாடுவோம்.
Praise the Lord. 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 இது இந்த நாளிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளை நினைவு கூறுவோம். அதே போல நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த அருட்தந்தையை நினைத்து பார்ப்போம், நன்றி சொல்வோம். நம்முடைய ஞான பெற்றோருக்காக இந்த வேளையிலே நன்றி சொல்வோம். அருட்தந்தையர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் திருமுழுக்கு கொடுத்த அந்த குழந்தைகளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இதோ மகன் இயேசு கிறிஸ்துவோடு தந்தையும் தூய ஆவியானவரும் சங்கமித்த இந்த நாள் புனிதமான ஒரு நன்னாள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்களும் இதோ திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நாங்கள் திருமுழுக்கு அருளடையாளத்தின் வழியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இதோ புது பிறப்படைந்திருக்கிறோம். நீரினாலும் ஆவியினாலும் நாங்கள் மீண்டுமாக பிறப்படைந்திருக்கிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியார் எங்களிலே சங்கமித்திருக்கிறீர்கள். நீங்கள் திருவுளம் கொண்டதால்தான் இந்த பேறு பெற்ற இந்த பலனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்வதற்குரிய தகுதியையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறோம். உமக்கு சான்று பகர்ந்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. எங்களை தேர்ந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு மட்டுமே சான்று பகர்ந்து வாழ எங்களை ஆசிர்வதியும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்பையும் நீதியையும் உண்மையும் பகிர்வையும் நாங்கள் என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ நீர் திருவுளம் கொள்வீராக. எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. நாங்கள் ஆண்டவரே உமக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து எங்களையே உமக்கு கையளிக்கக்கூடிய மன உறுதியை, மன வலிமையை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.